ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின். இந்த கொஷின் நீட் 21 கேட்ட கொஷின். 27 drops of same size are charged at 220 volt each. They combine to form a bigger drop. Calculate the potential of the bigger drop. இப்போது சின்ன சின்ன ட்ராப்ஸ் இருக்குது. இதே போல் இதோட ரேடியஸ் வந்து நம்ம ஸ்மால் ஆர் அப்படின்னு எடுத்துப்போம். இதே போல் எத்தனை ட்ராப்ஸ் இருக்குது? 27 ட்ராப்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ இது எல்லாமே ஒன்றா சேர்ந்துச்சுன்னா 27 ட்ராப்ஸ் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு பிக்கர் ட்ராப் கிடைக்கும். இதே போல் இப்போ இந்த பிக்கர் ட்ராப்போட ரேடியஸ் வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்? ஆர்னு எடுத்துக்கலாம். என்ன மீனிங்கு? இதுக்குள்ளே இது அப்படியே இமேஜின் பண்ணால் 27 ட்ராப்ஸ் இதுக்குள்ளே இருக்குது. இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தா, இதே போல் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தா என்ன அர்த்தம்? ஒரு பிக்கர் ட்ராப் கிடைக்கும். அதோட ரேடியஸ் வந்து ஆர். அப்படின்னா நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? லெட் த ரேடியஸ் ஆஃப் ஸ்மால் ட்ராப் என்னென்னு எடுத்துக்கலாம்? அதுதான் வந்து ஸ்மால் ஆர். அதே போல் த ரேடியஸ் ஆஃப் பிக்கர் ட்ராப்பு என்ன வேல்யூ? இது எல்லாமே கம்பைன் பண்ணால் கிடைக்கத்தான் பிக்கர் ட்ராப்பு. அந்த பிக்கர் ட்ராப் வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்? கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இதோட வால்யூம் வந்து சேமாக இருக்கிறதுனால இங்கே என்னவா இருக்குது? ஆஸ் த வால்யூம் இஸ் சேம், இல்லைனா வால்யூம் இஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்லலாம். வால்யூம் இஸ் கான்ஸ்டன்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ இந்த பிக்கர் ரேடியஸ், பிக்கர் ஸ்பியர் இருக்கு இல்லையா, இதோட ரேடியஸ் ஆறுன்னு தெரியும். அப்படின்னா வால்யூம் என்ன எழுதலாம் நம்ம? 4/3 πa ரேடியஸ் ஆர் கியூப் which is equal to மொத்தம் இதில் 27 ட்ராப்ஸை சேர்த்தா தான் இதே போல் பிக்கர் ட்ராப்ஸ் கிடைக்கும். 27 ட்ராப்ஸோட வால்யூம் நம்ம எப்படி சொல்லலாம்? 27 into 4 எப்படி எழுதலாம்? 4/3 π ஆர் கியூப் அப்படின்னு எழுதலாம். கரெக்டா? இப்போ சிம்பிளிஃபிகேஷன் தான். 4/3 கேன்சலு, π கேன்சல். ஸோ ரிமைனிங் இருக்கிறது ஆர் கியூப் ஈக்குவல் டு 27 ஸ்மால் ஆர் கியூப். இப்போ இந்த 27 எப்படி எழுதலாம் நம்ம? ஸோ இங்கே எழுதுறேன். ஸோ ஆர் கியூப் ஈக்குவல் டு 27 3 கியூப்னு எழுத போகிறேன். 3 கியூப் இன்ட்டு R cube. So cube cancel பண்ணா, therefore capital R equal to 3 into small r. இது very important relation. இது equation number 1, இது equation number 2 எடுத்துக்கிறேன். இது equation number 3 எடுத்துப்போம். ஓகே, இப்போ by charge நம்ம எப்படி எழுதலாம்? சார்ஜ், இந்த ஸ்பியரோட டோட்டல் சார்ஜ் வந்து கேபிட்டல் கியூன்னு எடுத்துக்க போகிறேன். விச் இஸ் ஈக்குவல் டு ஒவ்வொரு ஸ்மால் ட்ராப்ஸ் இருக்கு இல்லையா, அதோட சார்ஜ் வந்து ஸ்மால் கியூன்னு எடுத்துப்போம். அப்படின்னா டோட்டல் சார்ஜ் கேபிட்டல் கியூ ஈக்குவல் டு 27 ஸ்மால் கியூ. மீனிங் புரியுதா? இப்போ பொட்டன்ஷியலை ஃபார் ஸ்மாலர் ட்ராப் நம்ம எப்படி எழுதலாம்? அதை வந்து சிம்பிளாக எப்படி எழுதுனானு? V ஸ்மாலர் which is equal to ஃபார்முலா நமக்கு தெரியும். 1/4 π எப்சிலான் நாட்டு. ஸ்மால் சார்ஜ் தானே, அதனால் Q ஸ்மால் Q பை ஸ்மால் ஆர். இதோட வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க, 220 வோல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பிக்கர் ட்ராப் எதுவுமா, அது ஒரு பொட்டன்ஷியல் V பிக்கர் which is equal to என்ன வரும்? 1/4 π எப்சிலான் நாட்டு
கேபிட்டல் Q பை கேபிட்டல் R. நம்ம இதை பார்த்துருக்கோம் முன்னாடி. இப்போது Qனா வேல்யூ நமக்கு தெரியும், ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கோம். அப்படின்னா 1/4 எப்சிலான் நாட்டு. Qனா 27 ஸ்மால் q டிவைடட் பை ஆரோட வேல்யூ நமக்கு தெரியுமே, 3 இன்ட்டு ஸ்மால் ஆர். இப்போ இதை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா என்ன வரும், நமக்கு 9 கிடைக்கும். ஸோ இப்போது பொட்டன்ஷியல் ஆஃப் பிக்கர் ட்ராப் நம்ம எப்படி எழுதலாம், சிம்பிளாக 9 இன்ட்டு 1/4 எப்சிலான் நாட்டு q பை ஆர்னு எழுதலாம். இதோட வேல்யூ என்னது நமக்கு தெரியும், இதுதான் பொட்டன்ஷியல் அட் ஸ்மாலர் ட்ராப்ஸ்னு தெரியும். அப்படின்னா V bigger which is equal to 9 of V potential smaller drops. மீனிங் புரியுதா? அப்படின்னா இப்போ சப்ஸ்டிடியூட் பண்ணலாமே. நமக்கு தேவை பிக்கர் ட்ராப்போட பொட்டன்ஷியல். அப்படின்னா 9 இன்ட்டு ஸ்மாலர் ட்ராப்போட பொட்டன்ஷியல் வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 220 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 1980 வோல்ட். இதுதான் பிக்கர் ட்ராப்போட பொட்டன்ஷியல். V bigger equal to 1980 volts.